ஹலோ நண்பர்கள், நாம இந்த வீடியோல பார்க்க போற கதையின் நெறி என்னன்னா, அறிவுக்கும் சக்திக்கும் பொறுப்பும் சேர்ந்து வர வேண்டும். நல்லதிற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் சக்திதான் உண்மையான அற்புதத்தை உருவாக்கும். இந்த கருத்துக்கான கதையை இப்போது பார்க்கலாமா? அதிசய புத்தகம். ஒரு அழகான நகரத்தில் ரகசியம்னு ஒரு பழைய புஸ்தக கடை இருந்தது. இந்த கடையை பத்தி கிராம மக்கள் வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க. சிலர் அங்க ஏதோ மர்மம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா யாருக்கும் உண்மை தெரியாது. ஒரு நாள் குமார்னு ஒரு சிறுவன் அந்த கடைக்குள்ள போய் அங்குள்ள புத்தகங்களை ஆர்வமா பார்த்தான். அங்க ஒரு மூதாட்டி இருந்தாள். அவளோட பார்வை ரொம்ப கூர்மையாவும் ஏதோ ரகசியம் வைத்திருப்பவளாவும் இருந்தாள். என்ன குழந்தையே, உனக்கு ஒரு புஸ்தகம் வேணுமா?ன்னு குமாரை பார்த்து கேட்டாள். குமாருக்கு எல்லா புத்தகங்களும் சாதாரணமா தான் தெரிந்தது. ஆனால் அங்க ஒரு பழைய தங்க நிற அட்டையுடன் ஒரு புத்தகம் இருந்தது. அது அவனோட கவனத்தை ஈர்த்தது. இது என்ன புத்தகம் பாட்டின்னு கேட்டான். மூதாட்டி சின்ன புன்னகையோட சொன்னாள், இது ஒரு அதிசய புத்தகம். இதுல எழுதுறத நிஜமாக மாற்றும் சக்தி இருக்கு. ஆனால் இதற்கு ஒரு விதி இருக்கு. இதை நல்லது செய்வதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். குமார் ரொம்ப ஆர்வத்தோட அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போனான். அன்னைக்கு இரவு குமார் புத்தகத்தை திறந்து பார்த்தான். அது வெறும் வெள்ளை பக்கங்களாக இருந்தது. அவனுக்கு ஒருவேளை இது சாதாரண புத்தகம்தானோ அப்படின்னு சந்தேகம் இருந்தது. இனி என் வீட்டு தோட்டத்துல ஒரு மாங்காய் மரம் வளரணும்னு எழுதினான். அடுத்த நாள் காலையில அவன் வீட்டு பின்புறம் ஒரு சிறிய மாங்காய் செடி வளர ஆரம்பிச்சிருந்தது. குமாருக்கு ஆச்சரியமா இருந்தது, மகிழ்ச்சியாவும் இருந்தது. அதிலிருந்து குமார் அந்த புஸ்தகத்துல பல விஷயங்கள் எழுதி பல மாற்றங்கள் செய்தான். இனிப்புகள் வேணும்னு எழுதுவான், கிடைச்சிரும். பள்ளிக்கு விடுமுறை வேணும்னு எழுதுவான், மழை பெஞ்சு விடுமுறை வந்துரும். ஒரு நாள் அவன் பள்ளியில் நடந்த பரீட்சையை தவிர்க்க ஒரு விஷயத்தை எழுத முடிவெடுத்தான். இன்று இந்த நகரத்துல புயல் வரணும்னு எழுதினான். அந்த இரவே பயங்கரமான புயல் ஆரம்பிச்சுது. வீடுகள் சேதமடைந்தது. மக்கள் எல்லாரும் அச்சத்தில் இருந்தாங்க. குமாருக்கு தான் செஞ்ச தப்பு புரிந்தது. அவன் உடனே புத்தகத்தை எடுத்து புயல் உடனே நிக்கணும், மக்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு எழுதினான். அடுத்த 2 மணி நேரத்துல புயல் அமைதியாகிட்டு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம அமைதியான சூழலுக்கு வந்தாங்க. இந்த புத்தகத்தை அவனால எப்படி உபயோகிப்பதுன்னு சரி தவறு பத்தி தெரியாம அந்த புத்தகத்துல எழுதி தவறு நடந்துட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அவன் மூதாட்டியை சந்திச்சு புத்தகத்தை திருப்பி கொடுக்க போனான். ஆனால் அங்க அந்த புத்தக கடையில காணாமல் போயிட்டு. அவன் நின்ன இடத்துல ஒரு சின்ன கடிதம் இருந்தது. நீ உண்மையை கண்டுபிடித்தாய் குழந்தையே. அதிசயங்களை பயன்படுத்தும் போது பொறுப்பும் அவசியம். புத்தகத்திற்காக கவலைப்படாதே. அவன் இனி எந்த விஷயத்தையும் ஆராய்ந்து நல்லதிற்காக மட்டுமே செய்யணும்னு உறுதியாக முடிவு செய்தான். நீங்களும் இந்த கதையின் நெறிய புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்புடன் செய்யணும்.